த்ரிஷாவின் 22 ஆண்டுகள் நிறைவு. த்ரிஷாவிற்கு சைலண்டாக ட்ரீட் கொடுத்த சூர்யா 45 அண்ட் டீம். த்ரிஷா சினிமாவுக்கு வந்து 22 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் சூர்யா 45 படத்தில் நடிக்க இருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதாவது அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் கங்குவா மற்றும் இயக்குனர் சிறுத்தை சிவா மற்றும் நடிகர் சூர்யா காம்போவில் உருவான ஒரு திரைப்படம். அதிக எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஓவர் பில்டப்புடன் திரைக்கு வந்த கங்குவா திரைப்படம் முதல் நாள் முதல் ஷோவிலேயே ரசிகர்களிடையே எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. அது மட்டுமின்றி அதன் பிறகு நாளுக்கு நாள் தொடர்ந்து நெகட்டிவ் விமர்சனங்களையே கங்குவா பெற்று வந்தது. கங்குவா வெளியீட்டிற்கு முன்னதாக ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசிய நடிகர் சூர்யா படம் வெளியான பிறகு எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆனால் ஜோதிகா தான் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார் என்பது போல அதன் பிறகு ஜோதிகா மற்றும் சூர்யா இருவரும் கோவிலாக சென்று வந்தனர். கிட்டத்தட்ட ரூபாய் 350 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட கங்குவா உலகம் முழுவதும் வெளியான நிலையில் மொத்தமாக ரூபாய் 106 கோடி வரையில் வசூல் குவித்து மோசமான சாதனையும் படைத்துள்ளது. இந்த படத்தை தொடர்ந்து சூர்யா படத்தினுடைய இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் புதிய படத்தில் நடித்து முடித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த படத்தை தொடர்ந்து நடிகரும் இயக்குனருமான ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா தன்னுடைய 45வது படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு சில வாரங்களுக்கு முன்பு பூஜையுடன் தொடங்கப்பட்டது. கோவையில் உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் வைத்து படப்பூஜை நடைபெற்றது. சூர்யா 45 படத்திற்கு இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறார் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான நிலையில் படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் விலகினார். அதன் பிறகு சாய் அபயன்கர் புதிய இசையமைப்பாளராக ஒப்பந்தமும் செய்யப்பட்டார். ஏற்கனவே படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிப்பதாக கூறப்பட்ட நிலையில் இன்று அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இன்று த்ரிஷா அறிவிக்கப்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது. அதாவது த்ரிஷா சினிமாவிற்கு வந்து இன்றுடன் 22 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளார். அதனை சிறப்பிக்கும் வகையில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் த்ரிஷா நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் த்ரிஷாவை அதிகாரப்பூர்வமாக சூர்யா 45 படத்தில் இணைத்து கொண்டுள்ளது. அது மட்டுமின்றி இதற்கு முன்னதாக சூர்யா மற்றும் த்ரிஷா இருவரும் இணைந்து மௌனம் பேசியது, ஆயுத எழுத்து மற்றும் 6 படங்களில் நடித்திருந்த நிலையில் தற்பொழுது 4வது முறையாக சூர்யா 45 படத்தின் மூலமாக இணைந்துள்ளனர். ஏற்கனவே லப்பர் பந்து நடிகை ஸ்வாசிகா சூர்யா 45 படத்தில் முக்கிய ரோலில் நடிப்பதாக தகவல்கள் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.